வேலைக்கு போ, காசெல்லாம் பத்திரமாவே. அப்படியே எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. சரிண்ணா, இப்போ வைக்கிறேன். அப்புறமா பேசட்டுமா? சரிடா, பார்த்துக்க. சரிண்ணே, எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா. நான் இல்லைன்னு நினைக்காதண்ணே, எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா. சரிடா, பார்த்துக்கலாம். பத்திரமா இரு. வச்சிடறேண்ணா. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்களை எவ்வளோ கோவமா பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு உங்க முகத்தை பார்த்து பேசக்கூட இருக்குதில்ல. மன்னிச்சிருங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லாதப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எனக்கு தம்பி மாதிரி தான். இங்க பார், நான் எதுவும் செய்யல. நீ நன்றி சொல்றதா இருந்தா கதிருக்கு சொல்லு. நான் வெறும் பூசாரி. வரம் கொடுத்த சாமியா வந்தான்பா. அண்ணா, நானும் அவருக்கு நன்றி சொன்னதா சொல்லிருங்கண்ணா. இல்ல செல்வி, நன்றி நேர்ல பார்த்து தான் சொல்லணும். நான் கதிரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேண்ணா. வாங்கண்ணா. வரமா, வரப்பா. ராகினி, செல்வி, சந்தோஷமா? நீங்க கூட மறைச்சிட்டீங்களேண்ணா. நான் என்ன பண்றதுமா? கதிர் தான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுக்காக எனக்கு கூடவா தெரியக்கூடாது? கண்டிப்பா உனக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இல்லண்ணா, எனக்காக நீங்க தான் லாரி அடமான வச்சு பணம் கேட்டீங்க. பதிலே சொல்லாம போயிட்டாரு. ஆனா நான் கேட்காம இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு. கதிரை புரிஞ்சுக்கவே முடியலண்ணா. கதிர் பதில் சொல்லாம போனது எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா செல்வாவை லண்டன் அனுப்புறதுக்காக அவனுடைய லாரியே வைக்க துணிந்தா பத்தியா? அப்பதான் நானே கண்கழிக்கிட்டேன். நான் யாரு? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு கேர் ஆஃப் கதிர். எனக்கு இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே கதிர் தாமா. கதிர் போடுற சாப்பாடு தாமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கே இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்துருக்கான். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் எதுவும் செய்யாம இருப்பானா? அதுவும் நீ கேட்டு அவன் இல்லைன்னு கைவிரிப்பானம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நான் தான் கதிரை தப்பா நினைச்சிட்டேன். இங்க பாருமா, உன் இடத்துல யாரு இருந்தாலும் கதிரை பத்தி தப்பா தான் நினைப்பாங்க. இல்லண்ணா, கதிர் எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆனா நான் தான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன். என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. கதிர் பெரிய மனுஷன்னு நிரூபிச்சிட்டாரு. நான் தான் சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் பேச. கதிருக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. கதிருக்கு நான் என்னென்ன கைமாற செய்ய போறேன்? எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யறவன் தான்மா கதிர். உங்ககிட்ட அவன் எதையும் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கவும் மாட்டான். கதிர் மத்தவங்க மாதிரி இல்ல. அவன் ஒரு தனிப்பிறவிமா. என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லம்மா. தங்கனாலும் தங்க புடம் போட்ட தங்கம்மா. பேச பேச அவரை பார்க்கணும்னு தோணுதுன்னா. இங்க பாரு, நீ கதிரை பார்த்ததும் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுற. அவரை நேர்ல பார்த்து எப்படி பேச போறேன்னு தெரியல. ஒரே படபடப்பா இருக்கு. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரா பாத்துக்கோ. சரியாம்மா? போ போமா. சரி, நீங்களும் வாங்க. இல்ல, நான் எதுக்குமா சிவபூஜையில கரடி மாதிரி? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேச போறீங்க. நான் இருந்தா நல்லா இருக்காது. நீ போய் பேசுமா. நான் அப்படி ஓரமா நின்று தம்ம போட்டு டீ சாப்பிட்டு நிக்கிறேன். சரியா? போ.
கதிர் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. உங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. யாழினி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் கதிர். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட என் மனசு சமாதானமாகாது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. உங்க அருமை தெரியாம போயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். யாழினி, நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சிறுபிள்ளைத்தனமா நான் நடந்துகிட்டது தப்புதான். யாழினி, நடந்து முடிஞ்சதை பத்தி ஏன் பேசுறீங்க? செல்வா லண்டன் போயிட்டா. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நல்ல வேலையும் கிடைச்சிட்டா அப்புறம் உங்க கவலையெல்லாம் பறந்து போயிடு யாழினி. இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். நான் எப்படி இதை திருப்பி கொடுக்க போறேன்? இதை பாருங்க யாழினி, எதையும் எதிர்பார்த்து இதை நான் செய்யல. எனக்கு தெரியும் கதிர், நீங்க பலனை எதிர்பார்த்து செய்யறவர் இல்ல. யாழினி, உங்க குடும்பத்தோட பாரத்தை சுமக்க செல்வா தயாராயிட்டான். என்னோட கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமா தீந்துரும். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நாங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கோம். எனக்கும் உங்களுக்கும் இந்த ஜென்மத்துல தொடங்கின பந்தம் இல்ல இது. யாரும் கேட்காம நீங்களாவே என் கூட பிறந்தவங்கள லாரியில ஏத்திட்டு வந்தீங்க. சொந்த பந்தம்லாம் ஓடி ஒளிஞ்சப்போ சொந்தக்காரங்கன்னு சொல்லி வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்தீங்க. யாழினி, ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். இல்ல கதிர், நீங்க செஞ்சது சாதாரண உதவி இல்ல. நான் தத்தாளிக்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் கையை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாற செய்ய போறேன்? இந்த நன்றி கடனை நான் எப்படி திருப்பி செலுத்த போறேன்? இதை பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணு போதும் எனக்கு. அது வெறும் லாரி இல்ல கதிர். உங்களோட எதிர்காலம், உங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்க அந்த லாரியை அடமான வச்சு செல்வாவை நீங்க அனுப்பியிருக்கீங்க. உங்க எதிர்காலத்தை பணைய வச்சிருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும் கதிர்? நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம. யாழினி, இதை பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தர்மாவும் லண்டனுக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இதெல்லாம் எதுக்காக? யாருக்காக? யாருக்காக நீங்க இவ்ளோ செய்றீங்க? இதெல்லாம் எதுக்காக? யாருக்காக? யாருக்காக நீங்க இவ்ளோ செய்றீங்க? உங்களுக்காக தான் யாழினி, உங்களோட சந்தோஷத்துக்காக தான். எனக்காகவா? ஏன்? தெரியல, ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, பண்றேன். 1000 கடவுள் உலகத்துல இருக்கு. அதெல்லாம் கூட தன்னை வருத்திக்கிட்டு வேண்டிக்கிற பக்தனுக்கு தான் வரம் கொடுக்கும். ஆனா நீங்க நான் கேட்காமலே என்னோட சந்தோஷத்துக்காக செய்றீங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க தான் இனிமே கடவுள். என்ன யாழினி, என்ன கடவுள்னு சொல்லி விலக்கி வைக்கிற? உன் குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. அந்த கடமையில நானும் பங்கெடுத்துக்கிறேன். நான் கடவுள்லாம் இல்லை. ராமனுக்கு உதவி செஞ்ச அணில் மாதிரி உனக்கு என்னாலான உதவியை செய்யறேன், அவ்வளவுதான். என்ன அந்நியமா பார்க்காத யாழினி. எனக்குன்னு யார் இருக்கா? சொந்தமா பந்தமா? செத்து போனா கூட எடுத்து போட ஆள் இல்லாத அனாதனா? அனாதையா இருக்கிற என்னால ஒருத்தருக்கு உதவ முடியுதுன்னா அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தானே. உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும் யாழினி, அது மட்டும்தான் எனக்கு வேணும்.
என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. ஒரு வார்த்தை உன்னை கேட்டு சொல்வேன். என்னப்பா பேசி முடிச்சாச்சா? இனிமே யாழினிய அடிக்கடி செட்டு பக்கம் பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களை விட வயசும் அனுபவமும் எனக்கு அதிகம். அந்த தகுதியில சொல்றேன். உங்களை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க சின்னஞ்சிருச்சுங்க, கள்ளங்கப்படம் இல்லாம பழகுறீங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், மனசுல என்ன இருந்தாலும் அதை இப்பவே ஆளுக்கு ஆளு ஷேர் பண்ணிக்கங்க. எதையும் ஒளிச்சு வைக்க வேண்டாம். நான் சொல்றது உங்க 2 பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்களேன்ப்பா. யாழினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது நான் உன்னை என்னப்பா கதிர கிளம்பலையா? இல்லைண்ணே. மறக்காம போனப்பா, நாளை ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஓஹோ, நான் வந்த நேரம் சரியில்லை, அப்புறம் வரேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, போலாண்ணே. நான் வரேன். சரி வா கதிர. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிடுறீங்க? இல்லை, எனக்கு வேண்டாம். அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சரி, உள்ள வா. போமா பேச. ராகினி யாழினியும் கடைக்கு வந்தாங்களா? ம். அவங்க வந்ததுல ஒன்றும் உங்களுக்கு வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க எதுவும் பேசல? ம். ராகினி பேசினா. என்ன சொன்னா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கேட்குற மாதிரியே இருக்கு. எனக்கு எப்படிங்க தெரியும் ஹோட்டல்ல நடந்த விஷயம்லாம்? சொல்லுங்க, உங்க தங்கச்சி என்னதான் சொன்னா? நாம புள்ள பெற்றுக்கிற வரைக்கும் அவளும் பெற்றுக்க மாட்டாளாம். நம்மக்கிட்ட சம்மந்தம் கலக்க போகிறாளாம். அப்படியா சொன்னா? ம். அண்ணனும் தங்கச்சியும் சம்மந்தி ஆயிடுவீங்க. அப்புறம் என் பாடு திண்டாட்டம் தான். மாமியார் கொடுமை அனுபவிச்சாச்சு, மருமக கொடுமையை அனுபவிக்க வேண்டியதுதான். வேற என்ன வழி? இனிமே யாரும் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. குத்தி காட்டுறியா? உன்னை அப்படி பேசுனது தப்பு தான், மன்னிச்சிரு. ஏன் இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க?
அதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். யாழ் நீ என்ன மனசில் வச்சுட்டு பேசினா தெரியுமா? என்னம்மா? நீ நானும் புள்ள பத்துக்கிட்டா அவன் என்ன 2ஆம் தரமாக கட்டிக்கிறானாம். எப்படி இருக்கு கதை? அவ்வளோ அசிங்கமாக போயிட்டான்ல. கட்டிக்க வேண்டியது தானே, யார் வேண்டான்னு சொன்னா? மாமியார் மருமக கொடுமையோடு சேர்த்து சக்களத்தி கொடுமையும் அனுபவிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த கதையெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. என் மனசில் இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஊர் வாயை அடைக்கணும். அது மட்டும்தான் என் மனசில் இருக்கு. எல்லாரும் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்களே. எங்கள் அம்மாவே என்னை பார்த்து அப்படி சொல்லிடுச்சுல. மனசில் எல்லாமே அந்த வார்த்தை வந்திருக்கும். ம், நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கல. பாவம், நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல. எனக்கு அப்போ அது தெரியல துளசி. போகலாம், நாளைக்கு டாக்டர்கிட்ட போகலாம். நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமாக சொல்கிறேன். உன் வயிற்றில் ஒரு புள்ள பிறக்கணும். அதுக்காக நான் எங்கே வேணா வரேன், என்ன வேணா செய்கிறேன். போதுமா?